நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் பேச போறோம். அதுதான் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஒரு கணவன் மனைவியோட ஒரு நீண்ட நாள் ஆசையை ஒரு குழந்தையை பெத்தெடுத்து அதை ஆளாக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி குழந்தை பேருக்காக ஏங்கிட்டு இருக்க தம்பதிகளுக்கு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அண்ட் அதர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்காங்க பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சென்னையிலே தி பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கீதா ஹரிப்ரியா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம மேம் கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ ரொம்பவே பரவலாக இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன, எந்த காரணங்களால் இந்த இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுது மேம்? ஸோ இன்ஃபர்டிலிட்டி எப்படின்னா குழந்தையின்மை. இது ஒரு 1 இயர் ஆக்டிவாக அந்த தம்பதி ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த கரு உருவாகலைன்னா அது இன்ஃபர்டிலிட்டி. அண்ட் இதில் ப்ரைமரி அண்ட் செகண்டரி இருக்குது. ப்ரைமரினா அவங்களுக்கு அந்த கருவுன்றது உருவாகவே இல்லை. செகண்டரின்றது ஒரு மிஸ்கேரேஜ் இல்லைனா ஒரு டியூபல் ப்ரெக்னன்சி ஏதாவது நடந்து அதுக்கப்புறம் ஒரு லாங் பீரியடுக்கு அவங்களுக்கு குழந்தையின்மை இருக்குது. இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க. ஸோ காரணங்கள் அது நம்ம பிரெயின்லேருந்து கீழே வந்தோன்னா ஹார்மோன் இஷ்யூஸ்னால நமக்கு அந்த முட்டை வளர்ச்சி டிஸ்டர்ப் ஆகிட்டு அதனால் குழந்தையின்மை ஏற்படலாம். இதில் பிரெயின் ஹார்மோன்ஸ் எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ப்ரொலாக்டின் அப்படின்னு இருக்குது. தைராய்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தைராய்டு ஹார்மோனில் டிஃபெக்ட் இருந்துச்சுனாலும் அப்படி இருக்கலாம். அடுத்தது நம்ம யூட்ரஸில் எந்த ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம், சிறு சிறு ரத்த கட்டிகள், அடினோமயோசிஸ் இருக்கலாம், இல்லை அந்த கர்ப்பப்பையுடைய அமைப்பே சரியில்லாமல் இருக்கலாம். ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும் யூட்ரஸ் உள்ள. இது பேர் செப்டேட் யூட்ரஸ், சப்செப்டேட் யூட்ரஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பு சரியில்லைனாலும் குழந்தை வளர்கிறதுக்கு இடம் இல்லாததுனால குழந்தையின்மை ஏற்படும். அண்ட் கருச்சிதைவு ஏற்படுறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது ஃபெலோப்பியன் டியூப். ஸோ ஃபெலோப்பியன் டியூப் பார்த்திங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் தான் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் எக் அண்ட் ஸ்பெர்ம். ஸோ கரு உருவாகிறது ஃபெலோப்பியன் டியூப்பில். அதுக்கப்புறம் அந்த கரு கர்ப்பப்பை உள்ள 5 நாள் கழித்து ஃபிக்ஸ் ஆகி வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த டியூப் பிளாக் ஆகிருந்துச்சுன்னா முட்டையும் சேர முடியாது. ஸோ கரு உருவாக்க முடியாது. ஸோ அது இன்னொரு ப்ராப்ளம் டியூப்பில் இருக்கிறது வாட்டர் கலெக்ஷன். இது பேர் ஹைட்ரோசால்பிங்ஸ். இந்த கெட்ட தண்ணி இந்த டியூப்பில் கலெக்ட் ஆச்சுன்னா இந்த முட்டையும் ஸ்பெர்மும் அதில் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுமே மீட் பண்ண முடியாது. அது ஒவ்வொரு டைரெக்ஷனில் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். ப்ளஸ் அந்த கெட்ட தண்ணி இருக்கிறதுனால அந்த பேட் சப்ஸ்டன்சஸ் அந்த ஏர்லி பேபியை டிஸ்டர்ப் பண்ணும். ஸ்பெர்ம் குவாலிட்டி, எக் குவாலிட்டி, எம்ப்ரியோ குவாலிட்டி எல்லாமே இந்த கெட்ட தண்ணினால் டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் இதை மீறி நம்ம டெஸ்ட் டியூப் பேபி முறையில் அந்த இது கருவை கர்ப்பப்பையில் வச்சோன்னா இந்த டியூப்பில் இருக்கிற தண்ணி ட்ராப்பாக யூட்ரஸ் உள்ள அந்த பேபியை வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை உள்ள, அதுதான் நான் சொன்னேன், செப்டம், சிறு கட்டிகள் அண்டு பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு ஃபாரின் பாடி மாதிரி. அதெல்லாம் இருந்துச்சுன்னா கரு ஃபிக்ஸ் ஆக முடியாது. கர்ப்பப்பை வாயில் சில டைம் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ இந்த எதிர்ப்பு சக்தினாலேயும் உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃபர்டிலைசேஷனை மேலே வர முடியாமல் இருக்கலாம். முக்கியமான காரணம் சினைப்பை. ஸோ இந்த சினைப்பையில் ஹார்மோன்ஸ் சரியில்லைனாலும் அந்த முட்டை உற்பத்தி சரியில்லைனாலும் உங்களுக்கு குழந்தையின்மை ஏற்படலாம். ஸோ இந்த சினைப்பையில் சிறு சிறு இரத்த கட்டிகள் ஏற்பட்டுச்சுன்னா, சிறு சிறு இரத்தங்கள், பெரிய இரத்த கட்டி, இதெல்லாம் பேர் சாக்லேட் சிஸ்ட். ஸோ இந்த சாக்லேட் சிஸ்ட் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றது இதுக்கு பேர். நார்மலி நமக்கு பீரியட் வந்துச்சுன்னா நமக்கு வெளியில் வந்துடணும் கர்ப்பப்பை லைனிங்லேருந்து. சில சமயம் இந்த பிளட் ஓவரியில் டெபாசிட் ஆகி அந்த கட்டி மாதம் மாதம் கலெக்ட் ஆக அது வளர ஆரம்பிக்கும். இது பேர் எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் இல்லைனா சாக்லேட் சிஸ்ட். இது தவிர பெரிய நீர்க்கட்டிகள் இருக்குது. அது பேர் ஒவேரியன் சிஸ்ட். இது தவிர 25% இந்த ஃபர்டிலிட்டி ரேஞ்சில் இருக்கிற பெண்களுக்கு நீர்க்கட்டிகள் இருக்குது. இது பேர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இது சிறு சிறு நீர்க்கட்டிகள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த மாதவிடாய் ரொம்ப லேட்டாக வரும். சில சமயம் 4 மாதம் 5 மாதம் கூட வராது. சில சமயம் ப்ளீடிங் ஆரம்பிச்சதுன்னா நிற்கவே நிற்காது. ஸோ எந்த பேட்டர்ன் வேணாலும் இருக்கலாம். அதனால் முட்டை வளர்ச்சி இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுது. இதோட உடல் பருமனும் அதிகமாக இருக்கும். அண்டு
ஹேர் க்ரோத் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இந்த செகண்டரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பேஷண்ட்டுக்கு நீர் கட்டி இருக்குது அப்படின்ற நமக்கு டவுட் வரும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மென். ஸோ விந்தணுக்கள் வந்து எண்ணிக்கை, அசைவுத்தன்மை, அமைப்பு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எண்ணிக்கை மினிமம் 15 மில்லியன் இருக்கணும், அசைவுத்தன்மை 50% இருக்கணும், அண்ட் நார்மலாக இருக்கிற ஸ்பெர்ம் அமைப்பு வந்து 4% நார்மலாக இருக்கணும். இதை தவிர டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது. நம்ம வந்து இந்த டிஎன்ஏல வந்து பிரேக்ஸ் இருந்துச்சுன்னா அதோடைய ஃபங்க்ஷன் சரி இருக்காது. அண்ட் இதோடைய நார்மல் வேல்யூ வந்து 15 to 25%. இந்த 25% மேலே பிரேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த விந்தணுக்கள் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாது. அதனால் இந்த டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கம்ப்யூட்டரைஸ் முறையில் பண்ணுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த விந்தணுக்கள் ப்ராப்ளமில் வந்து சரியாக அசைவுத்தன்மை இல்லை, எண்ணிக்கை இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரோட்டல் டாப்லர் அந்த ரத்த ஓட்டம் ஸ்கேன் நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ இது இந்த மென்னுக்கு என்னென்ன டெஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விந்தணுக்கள் டெஸ்ட் பண்ணணும், அண்டு ஜென்ரல் ஹெல்த் பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணணும், அண்ட் ஹார்மோன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணணும், இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா பண்ணணும், இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரத்த ஓட்டத்தையும் பார்ப்போம். அது பேர் ஸ்க்ரோட்டல் டாப்லர். நிறைய குடும்பங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும்போது அந்த பெண் மேலே தான் அதிகமான பழி வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த குழந்தையின்மைக்கு பெண்கள் மேலே இருக்க குறை மட்டும்தான் காரணமா? ஒரு டாக்டராக உங்களோட கருத்து என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தப்போ, நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஆண்களுக்கு வந்து ரொம்ப கம்மி, 30% அந்த மாதிரி, 40% அப்படி. பெண்கள் தான் அதிகம், 50 to 60% பெண்கள். ஆனால் இப்போது அந்த சினாரியோ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து ஆப்போசிட், 60% ஆண்கள் அண்ட் அரவுண்ட் 50% பெண்கள், 40 to 50% பெண்கள். அண்ட் சில டைம் கம்பைன்ட் 2 பேருக்குமே குறைகள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பப்ளிக் நினைக்கிறது வந்து ஆண்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் எல்லாம் ஆரம்பித்தப்போ நிறைய பேர் அந்த பெண் இவங்களால தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஓப்பனாகவே வந்து மதர் இன் லா எல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து அந்த சீன் மாறிடுச்சு. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியுது ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் குறை இருக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது பப்ளிக் கவரேஜ், இப்போ இந்த மாதிரி டிவி ப்ரோக்ராம்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து அண்டு யூடியூப் எல்லாம் பார்க்குறதுனால எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் யாருக்குன்ட்டு. ஸோ அந்த கொஸ்டின் வந்து இப்போ நான் அவுட் பேஷண்ட்ஸில் பார்க்குறதில்ல. இவங்களால தான் அவங்களால தான் யாருமே சொல்கிறதில்ல. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டாக்டர் யாருக்கு குறை, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி ட்ரெண்ட். இது தான் இப்போது ஒரு தம்பதி இருக்காங்க, அவங்க 2 பேரில் யாருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, இதை எந்த டெஸ்ட் மூலயமா நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க? அவங்க எப்படி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? இப்போ வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ் எதனால நமக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்றது நான் லிஸ்ட் பண்ணேன். ஸோ நம்ம ஹார்மோன்ஸ் நம்ம பிரெயினில் அந்த லெவலில் இருக்கிற நம்ம ஹார்மோன்ஸ் செக் பண்ணுவோம். எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ப்ரொலாக்டின், தைராய்டு, அதுக்கப்புறம் ப்ரொலாக்டின் அண்ட் ஆன்டிமுலேரின் ஹார்மோன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆன்டிமுலேரின் ஹார்மோன்ன்றது எத்தனை முட்டை உற்பத்தி இருக்கும் அந்த பெண்ணுக்கு அப்படின்றது அதுக்கு பேசிக் டெஸ்ட் இது தான். ஸோ இந்த ஆன்டிமுலேரின் ஹார்மோன் நார்மல் லெவல் வந்து 3. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு 25-26 வயசுலேயே 1.5, 0.6 இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் அந்த நியூஸ் சொல்கிறப்போ. இந்த ஆன்டிமுலேரின் ஹார்மோன்லாம் ஒரு 20 years ago நாங்கள் பண்ணவே மாட்டோம் எல்லாருக்கும், ஏன்னா காஸ்ட்லி டெஸ்ட்டு. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பண்ண வேண்டி இருக்குது, ஏன்னா ஈவன் யங் ஏஜில் அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆன்டிமுலேரின் ஹார்மோன் வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். ஒவேரியன் ஃபங்க்ஷனுக்கு அது இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. ஸோ நமக்கு ஹார்மோன்ஸ் பற்றி சொல்கிறது மெயின்லி பிளட் டெஸ்ட்டு. அந்த கர்ப்பப்பையும் அந்த சினைப்பையுடைய அமைப்பு நமக்கு சொல்கிறது வந்து அல்ட்ராசவுண்ட். ஸோ இந்த அல்ட்ராசவுண்டில் நமக்கு டிரான்ஸ்வெஜைனல் அல்ட்ராசவுண்ட் இருக்குது, கீழ் வழியாக பார்க்குற அல்ட்ராசவுண்ட், அது 3 dimensional அல்ட்ராசவுண்ட்னு இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிக்சர் கிடச்சிரும். கர்ப்பப்பையை பற்றி, அதில் கட்டிகள் இருக்கா, ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கா, சிறு சிறு ரத்த கட்டி இருக்கா, அந்த ஷேப்பில் இருந்து எல்லாமே உங்களுக்கு அதுலேருந்தே ஓரளவுக்கு தெரியும். இந்த ஃபெலோப்பியன் டியூப் மாத்திரம் நமக்கு ஸ்கேனில் அந்த அளவுக்கு தெரியாது. பட் அதுவும் சோனோசால்பிங்கோகிராம்னு இருக்குது. இதே ஸ்கேன் பண்ணி அதில் நம்ம செலைன் இன்ஜெக்ட் பண்ணி அந்த டியூப்ஸில் அந்த செலைன் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குற டெஸ்ட்டும் இருக்குது. ஆனால்
மோஸ்ட்லி நாங்கள் பண்ணுற டெஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம் அப்படின்றது கர்ப்பப்பை எக்ஸ்ரே. கர்ப்பப்பை உள்ள ஒரு இதை செலுத்தி அது வந்து டியூப்ஸ் வந்து ஃபில் ஆகி அந்த டியூப்லேருந்து வெளியில் வரணும். கர்ப்பப்பையும் ஃபில் ஆகும். ஸோ அந்த ஷேப் கரெக்டாக இருக்கா, ஃபெலோப்பியன் டியூப் ஓப்பனாக இருக்கா இல்லையா, ஃபெலோப்பியன் டியூப்பில் கெட்ட தண்ணி இருக்கா இல்லையா, இதெல்லாம் இந்த எக்ஸ்ரேயில் பார்க்கலாம். இந்த எக்ஸ்ரே வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது ஒரு ஃபில்ம். இது நீங்கள் வந்து இது எக்ஸ்ரே பிக்சர். ஸோ நீங்கள் இது வந்து போட்டிங்கன்னா இது எல்லாருமே அதை பார்க்கலாம். பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஈஸி. சோனோசால்பிங்கோகிராம் அப்படின்றது அந்த சோனாலஜிஸ்ட் எழுதுகிற ரிப்போர்ட். அதனால் அதில் வந்து டெக்னிக்கலி ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் இன்ஃபர்மேஷன்னாலும் இந்த ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம் அப்படின்றது ஒரு அட்லீஸ்ட் 10% பெட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் வலி இருக்கும். ஆனால் இப்போ நியூ கெத்தீட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அது நம்ம போட்டு பண்ணோன்னா அந்த அளவுக்கு வலி தெரியறதில்ல. அப்படி ரொம்ப பயமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்மாலாக ஒரு அனஸ்தீசியா ஒரு மயக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் அந்த 5 நிமிஷத்துக்கு நம்ம வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு பண்ணி அந்த எக்ஸ்ரே பண்ணலாம். ஆண்களுக்கு விந்தணுக்கள் நம்ம செக் பண்ணுறோம், சீமன் அனாலிசிஸ், கம்ப்யூட்டரைஸ்ட் அனாலிசிஸ் பண்ணால் நல்லது. அதுலேயே டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷனும் செக் பண்ணி பார்த்துடுறோம். அண்ட் இந்த ஸ்க்ரோட்டல் டாப்ளர்ன்றதுக்கு ரத்த ஓட்டத்தை பார்க்குறது. சப்போஸ் இந்த விந்தணுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு குரோமோசோமல் இஷ்யூ ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கேரியோடைப்பிங் அப்படின்னு டெஸ்ட்டு பண்ணுவோம். இது வந்து ஆண்களுக்கு 46XY அப்படின்னு இருக்கணும், பெண்களுக்கு 46XXன்னு இருக்கணும். சில சமயம் பெண்களுக்கு பீரியட்ஸே வராது, 1 வருஷம் கூட வராது. ஸோ அவங்களுக்கு இந்த குரோமோசோம் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து டெஸ்ட் நம்பர் 5 குரோமோசோம் டெஸ்ட்டு. ஸோ இந்த மெயினாக இந்த டெஸ்ட்டு பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன டயக்னோசிஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து டயக்னோசிஸ் இந்த யூட்ரஸில் ப்ராப்ளமா, ஓவரீஸ்லையா, ஹார்மோன்ஸ்லையா, இதை சீமன் அனாலிசிஸ்லையா, எக்ஸ்ரேலையா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் எழுதிடுவோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து விந்தணுக்களில் குறைவு இருந்துச்சுன்னா அது மெடிக்கலாகவும் ட்ரீட் பண்ணலாம், ரேராக சர்ஜிக்கலாகவும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் டெஸ்ட் நம்ம என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே மேம், இப்போ வந்து ஒரு கப்பல் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வராங்க. இப்போ IVF ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அந்த கப்பல் வந்த உடனே நீங்கள் அந்த IVF ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கா? அது வந்து நம்ம இப்போ நான் சொன்னேன்ல டயக்னோசிஸ், இந்த டயக்னோசிஸை பொறுத்தது. IVF ட்ரீட்மெண்ட்ன்றது லாஸ்ட் திங்கை தான் சொல்லுவோம். ஏன்னா யாருக்குமே வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான். பட் சில இடத்துல வந்து நம்ம டைரெக்டாக சொல்ல வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூப் பிளாக் ஆகிருக்கு, அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ரேயில் தெரிஞ்சது, நீங்கள் லேப்ரோஸ்கோப்பியும் பண்ணிட்டீங்க, அதுலேயும் டியூப் பிளாக் தெரியுது. அப்போ வந்து நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம வந்து டெஸ்ட் பேபி தான் பண்ணணும். தென் சில பேருக்கு முட்டை வளர்ச்சி ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் வந்து பெட்டர் ஏஜ் வந்து நியரிங் 40, அப்போ வந்து உங்களுக்கு IVF அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். சில பேருக்கு இந்த ரத்தக்கட்டி இருக்கும், சாக்லேட் சிஸ்ட்டு, அதனால் அந்த முட்டை வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி வந்து சஜஸ்ட் பண்ணுறது உண்டு. இந்த நீர்க்கட்டி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கவங்களுக்கு நிறைய நீர்க்கட்டி இருக்குது. அண்ட் அவங்களுக்கு வந்து 2-3 டைம்ஸ் நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணி அந்த முட்டை வளர்ச்சி சரியாக வரலை அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நம்ம IVF சஜஸ்ட் பண்ணுறது உண்டு. ஆனால் எல்லாமே வந்து லாஸ்ட் திங் இந்த லிஸ்ட்டு தான் இது. தென் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிவிட்டு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட். இன்னொரு முக்கியமான இண்டிகேஷன் என்னென்னா ஆண்கள். ஸோ வந்து விந்து உடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போவும் வந்து நம்ம டெஸ்ட் பேபி சஜஸ்ட் பண்ணுறது உண்டு. அஃப்கோர்ஸ் நம்ம அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்போ நம்ம IVF அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ஜென்ரலி இந்த விந்தணுக்கள் வந்து போஸ்ட் வாஷ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா நல்லா அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெஸ்ட்டு ஸ்பெர்ம், அந்த லைவ் ஸ்பெர்ம் மாத்திரம் எடுத்து, ஃபாஸ்ட் மூவிங் ஸ்பெர்ம் மாத்திரம் எடுத்து அது அந்த கெட்ட ஸ்பெர்ம், டெட் ஸ்பெர்ம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறது தான் போஸ்ட் வாஷ். ஸோ அந்த போஸ்ட் வாஷ் வந்து 10 மில்லியன் வெரி குட், IUIக்கு எல்லாத்துக்குமே நல்ல கவுண்ட் அது. பட் சப்போஸ் உங்களுக்கு வந்து 5 மில்லியனுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப யங் எல்லாமே நல்லா இருக்குன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் IUI. ஆனால் 2 மில்லியனுக்கெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து நம்ம டைரெக்டாக டெஸ்ட் பேபி பற்றி சொல்கிறது நல்லது. சில பேருக்கு இந்த 10 ஸ்பெர்ம் 15 ஸ்பெர்ம் இதெல்லாம் இருக்கும், அவங்களுக்கும் டெஸ்ட் பேபி சொல்கிறது நல்லது. இன்னொரு ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் இருக்குது, வேறு ஸ்பெர்மே இல்லை. ஸோ ஸ்பெர்மே இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்ல தேவையே கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து அவங்களே நினச்சிக்கிறாங்க
ஐயோ எனக்கு ஸ்பெர்மே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு குழந்தைய பிறக்காது, அப்படி கிடையாது. இப்போல்லாம் வந்து சயின்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோன் லெவல் செக் பண்ணி பார்ப்போம். இந்த எஃப்எஸ்ஹெச் என்ற ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த எஃப்எஸ்ஹெச் லெவல் அதிகமாக இருக்குது. நார்மல் எஃப்எஸ்ஹெச் லெவல் லெஸ் தென் 10, 7, 8 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் 25க்கு மேலே போச்சுன்னா நம்ம சில பேருக்கு விந்து உள்ள உற்பத்தி இருக்கும், ஆனால் பாதையில் அடைப்பு இருக்கிறதுனால வெளியில் வர முடியல. சில பேர் விந்தணுக்களோட உற்பத்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் வெளியில் வர முடியல. சில பேருக்கு விந்தணுக்கள் உற்பத்தியே இருக்காது, 0, அதனால் வெளில வரும். இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரி நமக்கு அப்ளை ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு இந்த எஃப்எஸ்ஹெச் என்ற ஹார்மோன் வெரி யூஸ்ஃபுல். இந்த எஃப்எஸ்ஹெச் என்ற ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு 25, 30, 35னா மோஸ்ட்லி இந்த ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் 40, 50 எல்லாம் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இருக்கிறது 1, 2 அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஸ்பெர்ம் வந்து சிரிஞ்சு எடுத்து ஆஸ்பிரேட் பண்ணி அதை வந்து நம்ம ஐவிஎஃப்க்கு இந்த டெஸ்ட் பேபி முறையில் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் சில பேருக்கு வந்து அதையும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா மைக்ரோடிசின்ற டெக்னிக் இருக்குது. அது 40 மடங்கு பெருசாக பார்க்குற மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து தேடி ஒரு 2 hours கூட ஆகும், தேடி ஒரு 2-3 ஸ்பெர்ம் கூட கிடைக்கும். பட் அந்த 3 ஸ்பெர்ம் அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஓன் ஸ்பெர்மில் பேபி வேணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஆசை. அதனால் அதை செக் பண்ணி பார்த்து அதை நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஸ்பெர்ம் இருந்துச்சுன்னா அதை வச்சு எத்தனையோ பேபிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு 0 ஸ்பெர்ம் இருக்கிறவங்களுக்கும் டெஸ்ட் பேபி சஜஸ்ட் பண்ணுவோம். நலமை சூழ்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நலமே சூழ்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இப்போ வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி வந்து சொன்னீங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதர் ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதை வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து எடுத்துக்கும் போது அவங்க என்ன மைண்ட் செட்டோடு இருக்கணும்? அதுக்கு முன்னாடி அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட உடல்நிலையாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்? எப்படி அவங்கள தயார்படுத்திக்கிறது? நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு உடல் பருமன் மேஜர் இஷ்யூ. ஸோ அண்ட் சுகர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு மெயினாக அவங்களுடைய பாடி வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து அவங்க டயட்டு, எக்ஸசைஸ் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரூல் ஆஃப் 2 இட்லிஸ், 2 தோசாஸ், 2 சப்பாத்திஸ், நோ ஸ்வீட்ஸு, ஆயில்ஸ் கொஞ்சம் கட் பண்ணுங்கள், அண்ட் ரைஸ் கொஞ்சம் கட் பண்ணுங்கள், கோ ஃபார் 1 hour brisk walk எவ்ரிடே. இதெல்லாம் தான் யூஸ்வலாக நாங்கள் சொல்கிற அட்வைஸ். இதை தவிர மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெடிசன்ஸும் நம்ம எடுக்கலாம். அதுலேயும் நம்ம டார்கெட் வச்சுக்கணும். யூஸ்வலி 3 to 4 kg எவ்ரி மந்த். 3 kgன்றது ஒரு ப்ராக்டிக்கல் லெவலில் இருக்குது. ஸோ ஒரு 3 to 4 monthஸில் ஒரு 10 kg ரெடியூஸ் பண்ணோன்னா நம்ம பேஷண்ட்ஸ் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல், சில பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்க பாடியோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோ. இந்த மாதிரி பேஷண்ட்க்கு நம்ம எக்ஸசைஸ் டெஃபினட்டாக எல்லாருக்குமே எக்ஸசைஸ் அட்வைஸ் பண்ணோம். இந்த எக்ஸசைஸ்ன்றது 1 hour brisk வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஜிம் ஒர்க் அவுட்ஸாக இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். பட் வாக்கிங் இஸ் அ குட் ஃபார்ம். நான் எதுக்கு வாக்கிங் ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர்லி இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு அவங்க டியூரிங் ட்ரீட்மெண்ட்டும் அந்த வாக்கிங்கை கண்டினியூ பண்ணலாம், ப்ரெக்னென்ட் ஆனப்புறமும் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஜிம் எல்லாம் போனாங்கன்னா அதுக்கெல்லாம் அதில் கட் பண்ணும். ஸோ ரீபவுண்ட் வெயிட் கெயின்னு இருக்குது. திருப்பி அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, அதனால் திருப்பி ஒரு ரீபவுண்ட் வெயிட் கெயின். வாக்கிங்ன்றது அவங்க பாடி அக்கஸ்டமானது. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து உடல் பருமன் இருக்குது அவங்களுக்கு. ஸோ வெயிட் ரிடக்ஷன் மெயின் ப்ராப்ளம் அவங்களுக்கு. அதுதான் அவங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இஸ் வெயிட் ரிடக்ஷன் தான். இதை தவிர மெடிசன்ஸ் இருக்குது நீர்க்கட்டிக்கு, அதையும் எடுத்து அவங்க பாடியை ரெடி பண்ணிக்கணும். அண்ட் தைராய்டு இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ தைராய்டுன்றது ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் இன்ஃபர்டைல் பேஷண்ட்ஸ்க்கு தைராய்டு இருக்குது. அண்ட் நார்மல் தைராய்டு கட் ஆஃப் நான் ப்ரெக்னென்ட் ஸ்டேட்டில் வந்து 5.5, பட் ப்ரெக்னன்சியில் வந்து அண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு 2.5 தான் இருக்கணும். அண்டு அதர் திங் இஸ் சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஃபியர், ஐயோ நம்ம இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டோன்னா நமக்கு உடம்பு பின்னாடி பாதிச்சிடுமா, இது ஒரு மேஜர் ஃபியரு. அண்ட் செகண்ட் திங் வந்து நான் என்ன டயட் சாப்பிட்ணும். ஜென்ரலி லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், கீரை நிறைய சாப்பிட்ணும். பாதம், பிஸ்தா, கேஷ்நட், வால்நட், ஆல் தி நட்ஸ் யூ கேன் டேக். எல்லாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மில்க் வந்து ஃபார் கால்சியம். அண்ட் ரொம்ப உடல் பருமன்லாம் சீஸ் கூட சாப்பிட்லாம். பட் மில்க், பட்டர் மில்க், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன்ஸ் கேன் டேக் மட்டன், சிக்கன், லிவர். வெஜிடேரியன்ஸ் கேன் டேக் ஸ்ப்ரவுட்ஸ், பன்னீர், சீஸ், இதெல்லாம் எடுத்துக்கலாம்.
and sundal is very very important, so there's enough protein in the diet. மேம் இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக வந்து கப்பிள்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர்றதில்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம், இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுகள் வந்து கடந்துகிட்டே இருக்குது. இது வந்து கரெக்டாக அவங்க பண்ணுறது, இல்லை அவங்க சீக்கிரமாகவே அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அட்டைன் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து கிளைம் பண்ணணுமா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரொம்ப ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், இந்த லேடிஸ்க்கு வந்து முட்டை உற்பத்தி கம்மியாக இருக்குது 26 இயர்ஸில் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றுக்கவே முடியாது அந்த ஃபேக்டர். ஸோ ஒரு 4-5 டாக்டர்கிட்ட போவாங்க. ஒவ்வொரு டாக்டர் சொல்கிறதும் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் த டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஃபைனலி நீங்கள் வந்து 1 or 2 attempts வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஐவிஎஃப்க்கு போங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரையல் எடுக்கிறதுலையே அவங்களுக்கு வந்து அண்ட் ஒவ்வொரு டாக்டரை சேஞ்ச் பண்ணுறப்போ நிறைய திங்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேப் வந்து 6 months to 1 year ஆக்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கேப்ஸ் ஆகிறப்போ அந்த வாட் எவர் ப்ராப்ளம் அது இன்னும் கொஞ்சம் காம்பவுண்டாக இன்னும் வஸ்ட் ஆகிடுது. அதே மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணணும், ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா தேவையில்லை, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா அந்த டாக்டர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சர்ஜரின்னு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு தே ஆர் நாட் அட் ஆல் ரெடி. ஸோ அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இது வந்து நமக்கே நின்றுடும், அந்த மாதிரி they'll keep on wasting time. By the time அந்த ஃபைப்ராய்ட் டபுள் சைஸ் ஆகிடும். ஸோ டெக்னிக்கலி டிஃபிகல்ட் டு ஆப்ரேட் அண்ட் பெரிய ஸ்காரும் விழுது. ஸோ இதெல்லாம் வந்து நாட் குட் திங்ஸ் டு ஹேப்பன். ஸோ நம்ம என்ன அட்வைஸ் கொடுப்போம் அப்படின்னா, ஒரு எவ்ரி ப்ராப்ளம்க்கு தெர் இஸ் அ ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த டாக்டர் வந்து ஓகே நீங்கள் இது 2 months ட்ரை பண்ணுங்கள், 3 months ட்ரை பண்ணுங்கன்னா அந்த பர்டிகுலர் திங் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸ் வரலைன்னா இம்மீடியட்லி கோ டு பிளான் 2, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடணும். அதே லெவலில் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு 4 டாக்டர்கிட்ட போய் அதே ட்ரீட்மெண்ட்டை திரும்பி எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 3 months அப்புறம் ஒரு நேச்சுரல் கன்செப்ஷன் மெடிசன் கொடுத்து நேச்சுரல் கன்செப்ஷன் வெரி யங் பேஷண்ட்ஸ்னால் 6 months ட்ரை பண்ணுங்கள். பட் சப்போஸ் அது வரலைன்னா தென் எதுக்கு வரல, ஏதாவது டெஸ்ட்டு நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா, அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு டியூப்ஸ் பார்க்கணுமா, இல்லை நம்ம வந்து ஓவரிஸோடைய ஃபங்க்ஷனை இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கணுமா அப்படின்றத பார்த்துட்டு அண்டு விந்தணுக்களில் இஃப் சப்போஸ் பார்டர் லைன் கவுண்ட்டாக இருந்துச்சுன்னா திருப்பி செக் பண்ணி அது ஒர்க் ஆகுமா இல்லையா பார்த்துட்டு, அண்ட் சப்போஸ் இல்லை இது வந்து கம்மியாக இருக்குது, இல்லை சம்திங் கால் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி, காரணம் சொல்ல முடியாது, அது வந்து செல் லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில டைம் வந்து கர்ப்பப்பை வாயில் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதனால் ஸ்பெர்ம் உள்ளே போக முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த விந்தணுக்களை கர்ப்பப்பை உள்ளே வைக்கிறது பெட்டர். ஸோ அது உள்ளே வச்சோன்னா அந்த எதிர்ப்பு சக்தியை தாண்டி உள்ளே போயிடுறோம். அண்ட் குட் கான்சன்ட்ரேஷன் ஸ்பெர்ம் ப்ரிப்பேர் பண்ணி தான் உள்ளே வைக்கிறோம். அண்ட் தி டிஸ்டன்ஸ் எக்குக்கும் ஸ்பெர்முக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடுது. வெளியிலேருந்து உள்ளே போகிறது யூட்ரஸ்லேருந்து அந்த ஃபெலோப்பியன் டியூப்க்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் இந்த கட்டத்துக்கு நம்ம போயிடணும். அண்ட் வேர்ல்டு வைட் ரெக்கமெண்டேஷன் வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷனுக்கு 4 cycles, முந்தியெல்லாம் 6 cycles இருக்கும், இப்போல்லாம் 4 cycleலேயே முடிவு பண்ணிடுங்க அப்படின்னு தான் ஜென்ரல் டீச்சிங் இருக்குது. ரொம்ப யங் பேஷண்ட்ஸ்னால் மேபி 6 times, பட் இந்த 28+, 30+எல்லாம் பெட்டர் வந்து நம்ம 4 times ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐவிஎஃப்க்கு டெஸ்ட் பேபி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது நல்லது. ஸோ இந்த ஹோல் ட்ரான்சிஷன் வந்து நமக்கு வந்து ஒரு 1 yearலேருந்து 18 monthsக்குள்ளே நம்ம முடிவு பண்ணிடணும். ஏஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் அந்த AMH வேல்யூ அண்ட் முட்டையோட எண்ணிக்கை, ஸ்கேனில் முட்டையோட எண்ணிக்கையை பார்ப்போம் டே 3. அந்த முட்டையோட எண்ணிக்கை வந்து 5 தான் மினிமம், 5னாலே ரொம்ப கம்மி. நார்மலி 10 to 15 eggs நமக்கு தேவை. அண்ட் இந்த அமௌண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து முட்டை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி AMH கம்மியாக இருக்கவங்க, ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் முட்டையோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கவங்க, இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு கூட வெயிட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 6 to 8 months அவங்க ஒரு முடிவெடுத்து ஃபைனல் லெவலுக்கு போயிடுறது நல்லது. ஸோ நம்ம டெசிஷன் எடுக்கிறப்போ நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் போட்டுக்கணும். நம்ம ஏஜுக்கு நம்ம எதுக்கு அட்லீஸ்ட் நம்ம இவ்வளோ நாள் ஒரு 1 year வெயிட் பண்ணலாம், இல்லை நமக்கு 6 months to 8 months தான் இருக்குது. ஸோ அந்த டெசிஷன் எடுத்து வித் டாக்டர்ஸ் அட்வைஸ் அந்த டெசிஷன் எடுத்து அவங்க வந்து மூவ் பண்ணிடுறது தான் நல்லது. அப்போ வந்து சக்ஸஸ் ரேட் வில் பி பெட்டர் அண்ட் குவிக்கர் டைம் டு ஹாவ் அ பேபி. அப்படின்னா ஃப்ரம் த டைம் யூ ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் டில் யூ ஹாவ் அ பேபி, அந்த ட்ரீட்மெண்ட் டு பேபி இன்டர்வல் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அதனால நம்ம பாடியும் பெட்டராக இருக்கும், பேஷண்ட்ஸோடைய மனநிலை வந்து பெட்டராக இருக்கும், இமோஷ்னலி எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. அண்ட் நம்ம நிறைய ட்ரக்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம்.
தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய ட்ரீட்மெண்ட் நிறைய வருஷம் எடுத்திங்கன்னா நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கே நீங்கள் வந்து 100 டேப்லெட்ஸ் சாப்பிட்ருப்பீங்க. அதுக்கு பதில் நீங்கள் குவிக்காக முடிவெடுத்து நீங்கள் வந்து எசென்ஷியல் இந்த இதுக்கு இத்தனை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன ஐயுஐனா 4 to 6 சைக்கிள்ஸ், அந்த இதை தாண்டாமல் சில பேர் வந்து 10-15 ஐயுஐ சைக்கிள் பண்ணியிருப்பாங்க, 20 பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நான் ஒரு பேஷண்ட் பார்த்துருக்கேன், 52 சைக்கிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணோன்னா அந்த எவ்வளோ மெடிசன் சாப்பிட்ருப்பீங்க பாருங்கள். ஸோ அது வந்து நாட் குட். ஸோ அது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேம் வந்து வந்துருச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி நம்ம ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். மேம், இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்துக்கொண்டு இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் தொடர்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு கப்புள்ஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா என்ன மெத்தட்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றத ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நேர்களே, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இன்ஃபர்டிலிட்டி தொடர்பாக தான் நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா மேம் சொன்ன அட்வைசஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு சாதாரண விஷயமாக தான் பார்க்கப்படுது. குழந்தை இல்லாத நிறைய தம்பதிகள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலயமா குழந்தை பெற்றிருக்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான குழந்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்க முடியும். மீண்டும் மற்றொரு நலமே சொல்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.